சூரிய கடிகாரம். ஹாய் குட்டீஸ், இப்போ நேரம் என்ன? கடிகாரம் இல்லையா? சரி, பரவாயில்ல. சூரியனை பார்த்து நேரத்தை சொல்லுங்க. எப்படி? இந்த சூரிய கடிகாரத்தை பார்த்து தான். இந்த சூரிய கடிகாரம் தென்னாப்பிரிக்க வானியல் ஆய்வகத்தில் முதலில் உருவாக்கப்பட்டது. இப்போ இதே மாதிரி சூரிய கடிகாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் சண்டையல் அச்சிடப்பட்ட அட்டைத்தாள், மரக்குச்சி, பசை, கத்தரிக்கோல். இப்போ இந்த மாதிரி அச்சிடப்பட்ட தாளை நெட்ல இருந்து டவுன்லோடு செஞ்சு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாகங்களை இங்க பார்க்குற மாதிரி தனித்தனியா வெட்டி எடுத்துக்கோங்க. சூரிய கடிகாரம் உருவாக்க இந்த அட்டை பாகங்களை எல்லாம் இங்க பார்க்குற மாதிரி ஒன்னா பொருத்தணும். முதல்ல ஸ்டாண்ட் ரெடி செய்யலாம். அதுக்கு இந்த 3 துண்டுகளை எடுத்து நடுப்பகுதியில் இருக்கிற கோடுல கத்தரிக்கோலால வெட்டிடணும். பசை வச்சு இப்படி ஒட்டினா அது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அடுத்ததா 6, 12, 18ன்னு எண்கள் குறிக்கப்பட்ட பட்டையை எடுத்துக்கணும். இது காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரத்தை அளவிட உதவும். இப்போ இந்த பட்டைய அரைவட்ட பட்டையில ஒட்டி வச்சிடணும். கோணத்தை அளவிடுற மாதிரி இருக்கிற வேற ஒரு துண்டை எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு வெள்ளை பட்டையை எடுத்து அதோட 2 முனைகள்லையும் 2 துளை போட்டு அரைவட்ட துண்டு மேல இந்த மாதிரி ஒட்டிடணும். படத்துல காட்டுற மாதிரி 2 துளைகள் வழியா ஒரு மரக்குச்சியை செருகணும். இந்த குச்சி துருவ நட்சத்திரத்தை நோக்கி சுட்டி காட்டுற மாதிரி இருக்கணும். இந்தியாவில் துருவ நட்சத்திரத்தின் கோணம் தோராயமா 18.6 டிகிரி ஆகும். இந்த அரைவட்டத்தை கோணம் 18.6 டிகிரிக்கு ஸ்டாண்ட்ல இருக்கிற மையக்கோடு பொருந்துற மாதிரி அமைக்கணும். இப்போ மேலே இருக்கிற வெள்ளை பட்டையில இந்த மாதிரி வெட்டி இந்த வெட்டுல நாம முன்ன செஞ்ச எண்கள் குறிக்கப்பட்ட டைம் டயல் பட்டையை எடுத்து படத்துல காட்டுற மாதிரி பொருத்திடணும். இப்போ நம்ம சூரிய கடிகாரம் ரெடி. இந்த அமைப்பை சூரிய வெளிச்சத்துல வச்சு மரக்குச்சியோட நிழல் டைம் டயல்ல எங்க விழுதுன்னு பார்க்கணும். நிழல் 11க்கும் 12க்கும் நடுவுல விழுது. அப்போ இந்த நேரத்துல இந்தியால காலை 11:30 மணி. டைம் டயல்ல காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையான நேரத்தை நீங்க தோராயமா கண்டுபிடிக்க முடியும். என்ன குட்டீஸ், நீங்களும் சூரிய கடிகாரம் செய்ய தயாராயிட்டீங்களா? இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை வளர்த்து கொள்ள முடியும்.